ஒன்று நாளாகமம் அதிகாரம் 2. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவன் ஆனபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மெயேல், ராம், கெலுபா என்பவர்கள். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அமினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனேயல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் என்னப்பட்ட தன் பெண் ஜாதியாகிய அசுபாளாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலேயலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண் ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும், பூனா, ஓரேன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மெயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தர், யோனத்தான் என்பவர்கள். எத்தர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மெயேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு எர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலையாசாவை பெற்றான். எலையாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லுமை பெற்றான். சல்லும் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மெயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரோசாவின் குமாரருமே.
எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யூர்க்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றால். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகால் சேபேரையும் தீர்க்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலும், பெத்லெஹேமின் மூப்பனான சல்மாவும், பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரிமிலிருந்த வம்சங்கள் எத்தியரும், பூகியரும், சுமாத்தியரும், மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தஓலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லெஹேமியரும், நேத்தோ பாத்தியரும், பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும், மானாத்தியரிலும் சூரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும், சிமாத்தியரும், சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே.